வணக்கம். ரமண மகரிஷி கிட்ட ஒரு முறை திருவண்ணாமலையில் வந்த ஒரு பக்தர் ஒரு சிறிய சந்தேகம், சுவாமி, இந்த கிரிவலம் சுற்றுறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்குறாரு. ரமண மகரிஷி அதற்கு அளித்த பதில், நீ ஓட மனம் ஓயும், நீ ஓய மனம் ஓடும். நீ ஒரே இடத்துல ஓய்ந்து உட்காந்துருந்தீங்கன்னா மனம் அலைய ஆரம்பிக்கும். மனதின் பழக்கமே மனம் ஒரு குரங்குங்கிற மாதிரி மனம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். தாட்ஸ் பெர் செகண்ட் அதிகமாகும். தாட்ஸ் பெர் ஒரு செகண்டுக்கு எண்ண ஓட்டங்களின் அளவு அதிகமாக எகிற ஆரம்பிக்கும். எண்ண ஓட்டங்களின் அளவு கூடும் பொழுது தான் ப்ரெஷர் ஏறும். இந்த ப்ரெஷர் பேஷண்ட்லாம் பாருங்கள், ராத்திரி படுக்கையில் தூங்கும் பொழுது தான் அதிகமாக இறந்து கிடப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். காரணம் என்னென்னா, இரவில் தாட்ஸ் பெர் செகண்ட் அதிகமாக இருக்கும். அதை விட மிகச்சிறந்தது, நீங்கள் கிரிவலம் சுற்றுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். ஏகப்பட்ட சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் கூடவே நடந்து வர்றாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அவர் எளிமையாக சொல்கிறார், நீ ஓட மனம் ஓயும், நீ ஓய மனம் ஓடுங்கிறார். அது மட்டும் அல்லாமல் இந்த கிரிவலம் சுற்றுறது ஒரு பெரிய உடற்பயிற்சி, சுற்றி வா அப்படிங்கிறார் எளிமையாக. அவர் கேட்ட கேள்விக்காக அப்படி ஒரு பதிலை தருகிறார். திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரே மலையாக அமைந்திருக்கிறது. அண்ணாமலையாரே தான் மலை, மலையே தான் அண்ணாமலை. 5000 வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த ஞான பரம்பரையில் யாராவது ஒருத்தர் கடவுள் மனித உடலில் தோன்றுவாங்க. அப்படி தோன்றிய அவதார புருஷர் தான் ரமண மகரிஷி. நான் யார் என்ற கேள்வி கேட்க சொன்னதும் ரமண மகரிஷி. உங்களுக்குள்ளே நான் யார், நான் யார் என்று கேளுங்கள், கண்ணை மூடி அமர்ந்து விடை கிடைக்கும் என்று சொல்வார். ஆகவே ரமண மகரிஷியை போன்ற ஒரு மிகப்பெரிய மகான்கள் நமக்கு கிடைத்தது பெரிய அரிது. பசுவின் மீது பாசமாக இருப்பார், விலங்குகள் மீது, அனைத்து விலங்குகள் மீதும் பாசமாக இருப்பார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ரமணாசிரமம் அமைந்துள்ளது. நீங்கள் சென்றீர்களானால் அங்கு சென்று உள்ளே பார்த்து வாருங்கள். மயில்கள், குயில்கள், அனைத்து விதமான ஜீவராசிகளும் அங்கே வசிக்கின்றன. அன்னதானம் போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அதே மாதிரி பலாப்பழத்தை ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால என்ன நன்மை, ஆன்மீகத்தோட சேர்றதுனால என்ன நன்மைன்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாரு, பலாப்பழத்தை அறுக்கையில் கையில் பிசுன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன தடவிக்கிறோம் பார்த்தீங்களா? பலாப்பழம் வெட்டையில் கையில் பலாப்பழம் பிசுன்னு ஒட்டும். அரிஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த பிசுன்னு ஒட்டாமல் இருக்க கையில் எண்ணெய் தடவிக்கும். அந்த எண்ணெய் தடவிக்கிற மாதிரி வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய துக்கம் சுகம் இப்படி மாறி கஷ்டம், எல்லா வேதனை, வலி, இந்த அனைத்து இதுவும் மாறி மாறி வரும். அப்படி வரையில் நம்ம ஆன்மீகத்தை கொஞ்சம் வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டோம்னா, பலாப்பழத்தை அரியலை எப்படி எண்ணெய் போட்டாமல் பிசுன்னு விட்டாமல் இருக்க எண்ணெய் வருமோ, அது மாதிரி வாழ்க்கையில் ஆன்மீகத்தை சேர்த்தோம்னா கொஞ்சம் இனிமையாக இருக்கும் அப்படின்னு பதிலளிக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.